இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியர் 2025 சனி பயிற்சி ஆக போகிறத இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, விதி பிரச்சனை, இப்படி சகல விரதத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாழ்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாரு. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது, பிரச்சனையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லியிருந்தேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். கடைசியில ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத நாங்க சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 வருடம் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 6வது வீட்டுல இருக்காரு. ருணரோக சத்துரு ஸ்தானத்துல அற்புதமான ஒரு இடத்துல சனி இருக்காரு. அதே நேரத்துல குருவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல இருக்காரு. குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இருக்கு. இந்த ஒரு நேரம் ஒரு நல்ல நேரம் தான். இப்ப இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இடம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் சுய ஜாதக அடிப்படையில இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேது, களத்துல இருக்கக்கூடிய ஒரு ராகு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதையே கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிச்சு. ஏதோ பெருசா கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் வரல. கஷ்டம் அப்படிங்கிறது சாதாரணமா எப்போதும் போல இருக்கு. அப்படியே இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் கொடி கட்டியும் வாழலை, சீச்சின்னு சொல்ற அளவுக்கு வாழலை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 2025 மார்ச்ல பயிற்சி ஆகி கண்ட சனியா வராரு. அதாவது 7வது வீட்டுக்கு 6 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து 7க்கு போறது அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான். சரி ஜோசியரே, இந்த கண்டக சனி வருதே, என்ன பண்றது, ஏது பண்றது, என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதாவது கண்ட சனி அப்படிங்கிறது 7ஆம் இடம், சப்தம சனி அப்படின்னு சொல்லுவோம், களத்திர சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மனைவி, வாழ்க்கை துணை, ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவன், கூட்டு தொழில், தொழில் கூட்டாளி, நண்பர்கள், இவங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இப்போ சனி வராரு. ஏற்கனவே அங்க ராகும் இருக்காரு. இப்போ இந்த கண்டக சனி காலகட்டம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கையா இருந்துக்கணும். கூட்டு தொழில் செய்யறேன், கூட்டாளி ஒருத்தனோட சேர்ந்து தொழில் செய்யறேன் அப்படின்னா ஒப்பந்தம் இல்லாம சும்மா பேச்சு வாக்குல நீ ஒரு 10 ரூபா முதல் போடு, நான் ஒரு 10 ரூபா முதலீடு போடுறேன், 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் முன்கூட்டியே கவனமாக முறையா ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கூட்டாளிகளை சனி பிரிச்சு விட்டுவார். திடீர்னு கூட்டாளி பிரிஞ்சு போயிடுவாங்க. நான் இவ்வளவு போட்டேன், நான் அவ்வளவு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவு வரும்.
கண்டிப்பா வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம என்னதான் அப்படியே அன்னோன்யமா இருக்கோம் அப்படின்னாலும் ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நாளைக்கு நீ இவ்வளவு போட்டுக்க, நான் இவ்வளவு போட்டிருக்கேன், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு இது எனக்கு இது அப்படின்னா முன்கூட்டியே எழுதிக்கணும். இந்த கூட்டாளிகள் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கறது, அதிகபட்சம் ஒரு பண ரீதியா தயார் பண்ணி வச்சுக்கிறது, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கூட்டு தொழில கூடுமான வரைக்கும் வாக்குவாதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நல்ல முறைப்படியா புதிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வம்பு வழக்கு வாக்குவாதம்னு போனோம் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பின்னடைவு தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்துல வரன் பார்க்கறது அப்படிங்கிறது வேண்டாம். சனி பயிற்சிக்கு முன்னாடியே வரன் பார்க்கணும், திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல சனி இருக்கும்போது ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்குது, வரன் பார்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். திடீர்னு கோச்சிட்டு போவாங்க, திடீர்னு பிரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், குழந்தை பேரு தாமதமாகும், இப்படி கொஞ்சம் குடைச்சல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சனி. அதனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேவையற்ற சகவாசங்கள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வரும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுறது, இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல இப்படி தேவையற்ற ஒரு தொடர்புகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதை கொஞ்சம் புறந்தள்ளிட்டு கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இங்கே தப்பு செஞ்சால் உடனே மாட்டிப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா சனியினுடைய பார்வை உங்கள் ராசியிலே இருக்கு. சனி உங்களை தப்பு செஞ்சா விடவே மாட்டாரு, உடனே பிடிச்சி கொடுத்துருவாரு. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சனி உங்களை கண் குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறத கவனமாக இருந்துக்கோங்க. அதோட இன்னொன்று கூட்டாளிகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. 10 ரூபா வாங்கியிருந்தா கொடுத்துருங்க, 10 ரூபா கொடுத்துருந்தா சனி பயிற்சிக்கு முன்னாடியே வசூல் பண்ணிடுங்க. இல்லைன்னா அதால ஒரு 10 ரூபா பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி ஜாமீன் போட்டேன், ஜவாப்தியா ஏற்றுக்கிட்டேன், அவன் நகை அடகு வச்சேன், அவனுக்கு அடகு வச்சேன், இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு அப்படின்னா சனி பயிற்சிக்கு முன்னாடி அதை சரி கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறத கவனம். அதே மாதிரி நண்பர்கள்ட்ட ஒரு வண்டி வாங்கிட்டு போறது, நண்பர்கள்ட்ட ஏதாவது ஒரு உதவி வாங்கியிருக்கிறது, இப்பெல்லாம் எதுவாக இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க. அந்த சனி பயிற்சிக்கு பிறகு நண்பர்கள் சகவாசம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், டீ சாப்பிட்றியா, வா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுவோம், வா அப்படியே போவோம், அந்த வகையில முடிச்சுக்கணும். பெரிய அளவில் பார்ட்டிக்கு போகிறேன், கும்மால் அடிக்கிறேன், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இல்லை எங்கேயாவது டூருக்கு போகிறேன், சுற்றுலா போகிறேன், அங்கே ஒரு பிரச்சனை வரும். கூடுமான வரைக்கும் நண்பர்கள் சகவாசம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். அதோட இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா களத்துல சனி ஏற்கனவே அங்க ராகுவால இருக்காரு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் போட்டு வாட்டும். குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும். சரி, இந்த சனி ஏதாவது ஒரு பார்வை மூலியமாக பலன் கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வையை கொடுக்குறாரு. நம்ம நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா சனி நம்மளுடைய நேர்மையை பாராட்டி அவரே நல்லதொரு செல்வ வளத்தை கொடுப்பாரு. இதே ஒரு காலகட்டத்துல குருவும் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டுக்கு பெறுவாரு 2025. இப்ப 10ல குருனா பதவியில மாற்றம். கண்டசனி காலகட்டத்தில் நல்லதொரு மாற்றமா வரணும் அப்படின்னா நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் வரும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதோட ராசிக்கு 4ஆவது வீட்டுல சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பதியுது. சுகஸ்தானம் உடல்ல பிணியை கொடுக்கும், உடம்புல பிரச்சனையை கொடுப்பாரு. சின்ன சின்ன ஒரு ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாரு. உடல் புண் கொடுப்பாரு. தொண்டையில இருந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது. அல்சர், அஜீரணம், கேஸ்ட்ரிக் உபாதைகள்லாம் வரும். அதனால கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். கண்டது கிடையாது அப்படி சொல்லிட்டு எனக்கு அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க கூடாது. உடம்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 4ஆவது வீடு அப்படிங்கிறது தாயாரை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகும். தாயாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி தாய் மாமன் வகை உறவுகள் கெட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் சும்மா கல்யாணத்துல பேர் போடல, கத்திரிக்கையில என் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டையில ஆரம்பிச்சு பிரிவாகிரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு தாய் வழி சொத்துக்களால ஒரு பிரச்சனை வரும். அதனால அப்ப இந்த வகையில ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே பேசி நீங்க சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நல்லது. இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வீடியோ போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டிக்காக, ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆவது வீட்டுல சனியினுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது விலகுது. ரிஷப ராசியை சனி பார்க்கிறாரு. அப்போ 9ஆம் வீடு அப்படிங்கிறது தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்கணும். தந்தை வழி சொத்துக்கள்ல வம்பு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சனி பயிற்சிக்கு முன்னாடியே கூப்பிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதிராளிகளை கூப்பிட்டு கொஞ்சம் சமாதானமா போங்க. இல்லைன்னா அப்படி சொல்றது கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வச்சுக்கிட்டு அழுவுறதுக்கு வித்துட்டு அழுவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு அழுவ முடியாமல் வித்துட்டு அழுவ முடியாமல் எனக்குன்னு சொத்து ஒன்று இருக்குது ஆனால் அதால் எனக்கு அமைஞ்சலி புரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு நாள் சொந்த பந்தம் ஊர் பெரியவங்களை வச்சு இதை நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே பேசி முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி சொத்து சம்பந்தமான ஒரு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை முன்கூட்டியே கூடுமான வரைக்கும் முடிக்க பாருங்க.
அதன் பிறகு ஒரு பூர்வீக சொத்துல ஏதாவது உங்களுக்கான ஒரு பாகம் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி இந்த 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா நம்ம மெயினாக செய்ய வேண்டியது கூட்டாளிகளுடைய எண்ணிக்கை சேர்வாள் இதெல்லாம் குறைச்சிக்கிறது. சரிப்பா நீ உன் வேலையப்பா நான் என் வேலையை பார்க்குறேன், கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது, எந்த ஒரு கூட்டாளி பிரச்சனை அதுக்காக நிற்கிறது எதுவுமே வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? மற்றபடி நல்லாயிருக்கும். என்ன இவ்வளோ சொல்லிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க ஜோசியர் அப்படின்னு கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 7ஆம் வீட்டில் சனி பகவான் கூட்டு தொழிலை கெடுத்துருவாரு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு தனித்து எங்கே வச்சுட்டு